நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலாச்சாரம் நமக்கு அசிங்கமாக தெரியுது. என்ன மச்சான் பிளேட் இல்லையா அப்படிங்கிறான், தாடி வச்சிருந்தா. காதல் தோல்வியா அப்படின்னு கேட்குறான். எதுக்கு இது? கரண்டை காலுக்கு மேலே உடுத்துட்டு போனால் அவன் கேட்குறான், என்னடா 40க்கு எடுத்த ட்ரௌசரான்னு கேட்குறான். புது ட்ரௌசரை கரண்டை காலுக்கு மேலே தான் ஒரு மூமின் போடுவான். எதுக்கு கீழே போடணும்? மஸ்ஃபல மினல் கஅபைனி ஃபின்னார், 2 கரண்டை காலுக்கு கீழே போனது நரகத்தில் என்பார்கள். இவங்க விளக்கம் சொல்கிறாங்க, பெருமை கொடுத்தா தான் நரகம் எங்கே வருது? பெருமைக்கு உடுக்காட்டி நரகம் இல்லை, பிரச்சனை இல்லைன்னு எங்கேயாவது ஹதீஸ் இருக்குதா? அதுக்கு ஒரு ஹதீஸ் சொல்லுவாங்க, கரண்டை காலுக்கு கீழே உடுக்காதீங்கன்னு சொல்லும்போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், எனக்கு கரண்டை காலுக்கு கீழே போகுது யார் சொன்னா? நீ பெருமை கொடுக்கலன்றாங்க. அந்த ஹதீஸ் அப்படியே வச்சு பெருமைக்கு இல்லாமல் உடுக்கலாம்ங்கிறாங்க. ஹதீஸையே தப்பாக வழங்கி வச்சுக்கோம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் மேலே உடுத்துக்கிறேன், அந்த துணியினுடைய அமைப்பு அது வலிகி கீழே வருது என்றாலும் நான் அதை உயர்த்தி கொண்டு தான் இருக்கிறேன், அது வரைக்கும் இறங்கியதற்கு குற்றமா அப்படின்னு கேட்டபோது நீங்கள் பெருமை கொடுக்கல என்றார்கள். அதாவது உடுக்கும்போது மேலே தான் உடுக்குறீங்க, வலுவுது, திரும்ப உயர்த்துக்கிறீங்க, ஆனால் உங்கள்கிட்ட பெருமை இல்லைல்ல, தப்பு கிடையாதுங்கிறாங்க. தன்னை மீறி வழுகியது அதுக்குத்தான் தடுக்க, அது பிரச்சனை இல்லைங்கிறாங்களே தவிர, இது உடுக்கும்போதே கீழே அளவை கொடுத்துட்டு நான் பெருமை கொடுக்கலைங்கிறாங்க. நான் கேட்குறேன், பெருமைக்கு தானே உடுக்கல, 10 ரவுசரில் 1 ரவுசர் மேலே விடு பார்ப்போம் அப்படின்னா என்னமோ ஒன்று இடிக்கிறே, அதைத்தான் பெருமைன்னு தமிழில் சொல்கிறது. வேறு என்ன சொல்ல போகிறீங்க? அதுதான் பெருமை. ஆனால் ஹதீதுகளில் பெருமைக்காக கீழே விடுக்கிறதுக்கும் கரண்டைக்காலு கீழே விடுக்கிறதுக்கும் 2 தண்டனை சொல்லப்படுது. 2 வேற வேற. பெருமைக்காக உடுத்தால் அவரை அல்லாஹ் ஏடெடுத்தும் பார்க்க மாட்டான், அதுக்கு தண்டனை வேறையா வருது. அதுக்கு ஆகப்பெரிய தண்டனை. சொர்க்கத்திலே ஆகப்பெரிய இன்பம் அல்லாஹுவை பார்ப்பது, பாவிகளுக்கு ஆகப்பெரிய தண்டனை அல்லாஹ் அவர்களை திரும்பி பார்க்காமல் இருப்பது. அப்ப கரண்டை காலுக்கு கீழே போனால் நரகத்திலே, பெருமைக்காக கரண்டை காலுக்கு கீழே போனால் நரகத்தில் மட்டுமில்லை, அல்லாஹ் அவங்களை ஏடெடுத்தும் பார்க்க மாட்டான், மன்னிப்பே கிடையாது. 2 தண்டனை வருது, 2மே தவறு. சும்மா உடுத்தாலும் தவறு, பெருமைக்காக உடுத்தாலும் தவறு. கரண்டை காலுக்கு மேலே உடுக்கணும் ஆம்பளை. இதில் நான் கேட்குறேன், இதில் என்ன பிரச்சனை இருக்கு? கரண்டை காலுக்கு மேலே உடுத்தா என்ன? எங்கேயாவது ஆஃபீஸில் உங்களோட டியூட்டி வேலை போய்த்துருமா? நீங்கள் கரண்டை காலில் மேலே உடுத்திக்கங்க ஓடு, நீ அரைக்கா சட்டியா அண்டு வேரோட போனாலும் எடுத்துக்குவான். அதான் ஃபேஷன் என்று நாளைக்கு போஸ்டர் போட்டுருவான். நான் என்னுடைய கலாச்சாரத்தை பின்பற்றுவதில் நீ எப்படி தடையாக இருக்க முடியும்? ஒரு சீக்கியம் தலைப்பை கட்டிட்டு போகிறான், மாற்று மாத கொள்கையில் உள்ளவங்க திருநீர் பூசிட்டு போகிறான், பொட்டு வச்சுட்டு போகிறான், கையில் நூல் கட்டிட்டு போகிறான், எங்கேயாவது தடை இருக்குதா? நம்ம முஸ்லீம்களுக்கு மட்டும் தாடி வைக்கிறதும் கரண்டை காலுக்கு கீழே உடுக்கிறதும் தப்பாக தெரியுது, அல்லது அசிங்கமாக தெரியுது, அல்லது அது எப்படி அது அப்படியே யோசிக்கிறான். ஆனால் அவங்க கலாச்சாரத்தை பின்பற்றி அப்படியே வலிச்சு வெட்டினா ஒன்றும் கிடையாது, அப்படியே வலிச்சு வெட்டிட்டு போகிறான் ஒன்றும் கிடையாது. அவங்க கலாச்சாரத்தை பின்பற்றி இழுத்துட்டு போகிறான், அது ஒன்றும் கிடையாது. அப்போ ஆளை நாங்கள் நேசிக்கிற மனசுக்குள்ளே என்ன இருக்குது அதான புளிஞ்சா வரும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரிலே தான் நமக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. சிலருக்கு தாடி வைக்கிறது இல்லை, அது அவங்க இஷ்டம், அது அல்லாஹ்வும் அவங்களும் பார்த்துக்கொள்ளணும், அவங்கள அசிங்கப்படுத்தலை. ஆனால் தாடி வைக்கிற ஒருத்தனை நீங்கள் அசிங்கப்படுத்தினால் அல்லாஹ் விட மாட்டிக்குவீங்க. ஆசிரியருக்கு தாடி வைக்கிறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை, அவர் தாடியை வலிச்சுட்டு இருக்கிறப்போ. ஆனால் அவன் மாணவன் தாடியோட வந்தால் நாளைக்கு வலிச்சுட்டு வார. சில ஸ்கூலில் ஆமி கேம்பில் தொட்டு பார்க்கலாம், குத்துது, போவலைக்கு போடு, ஸ்கூலுக்கு வராதே. பாடசாலை நிர்வாகம், நாங்கள் பெற்றோர்கள் தான் நிர்வாகம். நாங்கள் இந்த பிரின்சிபல் கேட்காம இல்லை, ஸ்கூல் அதை ஏற்றுக்குது இல்லை அப்படின்ட்டு நீங்கள் நினச்சி அங்கே இங்கே கோர்ட்டுக்கெல்லாம் ஓட தேவையில்லை, ஒரு கோர்ட்டுக்கும் போக தேவையில்லை, ஒரு ஹியூமன் ரைட்ஸுக்கும் போக தேவையில்லை. ஸ்கூல் நம்முடைய அந்த மாணவர்களின் பெற்றோர்கள் தான் நிர்வாகம். மக்கள் ஒன்று சேருங்க, மக்கள் ஒன்று சேருங்க. அந்த ஸ்கூல் நிர்வாகத்தை சென்னீங்க, அந்த நிர்வாகம் நம்ம சகோதரன் தான், நாம் முடிவெடுக்கிறதா ஸ்கூலில் நடக்கணும். பிரின்சிபலை மாற்றுங்க. பிரின்சிபல் விடுறாரு இல்லாண்டா பிரின்சிபலை மாற்றுங்க. நீங்கள் எல்லாரும் சைன் வச்சு கொடுத்தா பிரின்சிபல் பரப்பார். புது பிரின்சிபல் தாடியோட பிள்ளைகள் படிக்கிறதுக்கு அனுமதி. இந்த ஸ்டைல் தாடிக்கெல்லாம் வைக்கிறது இல்லை, அல்லாவுக்காக தாடி வைக்கிறவன விட்டுறணும். ஏன் இந்த கோரிக்கை நம்மளால் வைக்க முடியாது? ரொம்ப ஓட தேவையில்லை, நம்முடைய கையில் ஸ்கூல் இருக்குது. நான் எல்லா இடத்துக்கும் போயிட்டேன், ஹியூமன் ரைட்ஸுக்கு போயிட்டேன், ஒம்புட்ஸ்மன் போயிட்டேன், எல்லா இடத்துக்கும் போயிட்டேன். கடைசியாக எனக்கு அவங்க ரிப்ளை தந்தாங்க, எப்படி தெரியுமா? கவர்மெண்ட் இதை தடுக்கலம்மா, உங்கள் ஸ்கூல் நிர்வாகம் அனுமதித்தால் நீங்கள் செஞ்சுட்டு போகலாங்கிறாங்க. நிர்வாகத்தை திரும்பி பார்த்தா நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் தான், அவன் தான் இப்போ தடையாக இருக்கிறான். இப்போ யாருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்கிறது? டென்மார்க்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேலி சித்திரம் எழுதிய போது அவன் குடியை எரித்து அவன் உற்பத்தி பொருட்களை புறக்கணித்து அவனுக்கு எதிராக தெரு ஆர்ப்பாட்டம் எடுத்தமே, அந்த டென்மார்க்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சித்திரத்தில் தான் கேவலப்படுத்தினான். ஆனால் நம்முடைய சகோதரர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தங்கள் சரித்திரத்திலேயே கேவலப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ யாருக்கு எதிராக கொடியேற்றம் நடத்துறது? யாருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்கிறது? எங்கே இருக்குது பிரச்சனை? சிந்திச்சு பாருங்கள். நம்ம அல்லாஹ்வுடைய தூதரை எல்லா விஷயங்கள்லையும் நாங்கள் பின்பற்றத்தில் என்ன தடை? இதை சொல்ல போனால் இவங்க டிசிப்ளின் தெரியாத, நாகரிகம் தெரியாதவங்க என்று நம்மளை வேற விமர்சிக்கிறாங்க.
எந்த நாகரீகமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்த இஸ்லாமிய நாகரீகத்துக்கு பிச்சை கொடுக்கிற நாகரீகமாக தான் இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்தால் அதில் 1000 அர்த்தங்கள் உண்டு. ஒரு சில ஃபேஸ்புக்கில் நீங்கள் பார்த்துக்கலாம், இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயத்தில் சயின்டிஃபிக்கலான தத்துவங்கள், அது தாடி வைக்கிறவர்களுக்கு என்ன நன்மை, தாடியை வலிக்கிறவங்களுக்கு ஆண்மை குறைவு ஏற்படுது, இதை கண்டு எத்தனை பேர் இஸ்லாத்துக்கு, இதெல்லாம் சயின்ஸ், அது புறவு பார்ப்போம். விஞ்ஞானத்தை வச்சு இஸ்லாத்தை தழுவவில்லை நாங்கள். இஸ்லாமிய மார்க்கம் விருத்த சேதம் செய்ய சொல்லுது ஆண்களுக்கு, இன்னைக்கு காவிர்கள் விருத்த சேதம் செய்யறாங்க. இஸ்லாமிய மார்க்கம் நோன்பு வைக்க சொல்லுது, இன்னைக்கு காவிர்கள் நோன்பு வைக்கிறார். நோன்பு வைப்பதனால் உடலில் எவ்வளவு பெரிய மாற்றங்கள் தெரியுமா? உடம்பிலே சேகரிக்கப்பட்ட பழுதடைந்த குளுக்கோஸ்கள் மாற்றம் அடைகிறது, கோர்ட்டிசோல் ஹார்மோன் புதிதாக சுரக்கிறது. இப்படி சயின்ஸ் சொல்லலாம். சயின்ஸை வச்சு இஸ்லாத்தை பின்பற்றல, நாங்க சரியா பின்பற்றிட்டு போறோம். ஆனால் அந்நியர்கள் விஞ்ஞானத்தை வச்சு பார்த்து இஸ்லாத்துக்குள்ள வந்துகிட்டு இருக்கலாம். நமக்கு அந்த சயின்ஸ் தேவையில்லை. ஆனால் இஸ்லாமிய நாகரிகம், இஸ்லாமிய கலாச்சாரம், நீ என்ன விஞ்ஞானத்தை கொண்டு வந்தாலும் அதுக்கு இது வாசியாக தான் இருக்கு. இப்படி செஞ்சா பிரச்சனை இல்லை. அதான் இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றும் போது உடல் ஆரோக்கியம் மட்டுமல்ல, உள ஆரோக்கியம் மட்டுமல்ல, மறுமையில் வெற்றி கிடைக்கிறது என்பதை அடித்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம்.